வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கதறிய போலி போராளிகள் பாயிண்டை பிடிச்ச ரங்கராஜ் பாண்டே அவர்கள். யாரு போலி போராளிகள், எந்த பாயிண்டை பிடிச்சாரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள், இதை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு வேண்டுகோளுங்க, இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது பிரமிப்பாகவும் இருக்கும். யாரும் பேசாத பல விஷயங்கள் உடைத்து பேச போறோம். யாரு போலி போராளிகள் என்று பார்க்கும்போது, தமிழுக்காக முட்டு கொடுக்கிறவங்க. ஏன் அவங்கள போலி போராளி என்று சொல்றேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்ப திமுகவை எடுத்துக்கலாமே. அவங்க எத்தனை ஆண்டு காலமாக இங்க ஆட்சி ஆண்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை தமிழுக்கான பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் ஒரே ஒரு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மட்டுமே உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பல்கலைக்கழகங்கள் இருக்கணுமே, அதில் ஆராய்ச்சி வகுப்புகள் நடத்தணுமே. ஏன் பல்கலைக்கழகங்களில் அமைக்க சொல்கிறோம் தெரியுமா? மத்திய அரசாங்கமானது ஒரு மொழிக்கான பல்கலைக்கழகம் இருந்தால் அந்த பல்கலைக்கழகத்தில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்கலைக்கழகங்களினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கமானது அந்த மொழிக்கான நிதியை ஒதுக்குது. இன்னைக்கு சமஸ்கிருதத்துக்கு இந்தியாவிலே அதிகமாக நிதியை ஒதுக்குது மத்திய அரசாங்கம். காரணம் என்ன தெரியுமா? காங்கிரஸ் அரசாங்கமானது சனாதனத்தை ஒழிப்போம், இந்து மதத்தை அழிப்போம் அப்படின்னு குரல் கொடுத்து கொண்டே வந்து இந்த சனாதனம் வாழ்வதற்கும் இந்து மதம் வாழ்வதற்கும் இந்த சமஸ்கிருதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூலதனமாக இருக்குது. ஆனால் காங்கிரஸ் கட்சியானது ஆட்சியில் இருக்கின்ற போது இந்தியா முழுவதும் சமஸ்கிருதத்துக்கென்று 18 பல்கலைக்கழகத்தை தொடங்கினாங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கினாங்க. அப்போ 19 பல்கலைக்கழகத்துக்கு நிதியை ஒதுக்கணும் மத்திய அரசாங்கம். எவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்க, எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, எவ்வளவு ஆராய்ச்சி செய்கின்றார்கள், எவ்வளவு ஆராய்ச்சி மாணவர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். அதனால சமஸ்கிருதத்துக்கு மற்ற மொழியை விட அதிகமான நிதி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வருது. அப்போ நம்ம தமிழ் மொழிக்கான நிதி அதிகமாக வரணும்னா நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்தை அதிகமாக தொடங்கியிருக்கணும். தமிழ் பல்கலைக்கழகத்தை அதிகமாக தொடங்கினா மட்டும் போதுமா? தமிழ் படித்தா வேலை வாய்ப்பை உருவாக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்திலையும் உருவாக்கலை, ரெண்டாவது தமிழ் படித்தா வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உருவாக்கலை. என்ன பண்ணாங்க தெரியுமா? மூளைக்கு மூளை இந்தி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சிபிஎஸ்இ பள்ளியை திறந்தாங்க. ஏன் சிபிஎஸ்இ பள்ளி திறந்தாங்க? ஏன்னா அதில் இந்தி இருக்கிறது. இப்போ இருக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக படிக்கலாமா, இல்லை அதிக மொழியை படிக்கலாமா, புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதியதை நோக்கி ஓடுறாங்க. அதனால் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் யாரும் நாடி வந்து படிப்பது கிடையாது. அதனால தான் கவர்மெண்ட் பள்ளிக்கூடமானது காத்தாடுது, தனியார் பள்ளிக்கூடமானது சும்மா தலை நிமிர்ந்து நிற்குது. அதுக்கு காரணம் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான். சில பேர்லாம் சொல்லுவான், எங்கள் பள்ளி மெட்ரிகுலேஷன்ஸ் பாடத்திட்டம். ஆனால் மெட்ரிகுலேஷன்ஸ் தான் சொல்லுவான், ஆனால் அங்கேயும் ஹிந்தி தான் சொல்லி கொடுப்பான். ஏன்னா ஒவ்வொரு பெற்றோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி கற்றுக்கிட்டான்னு வச்சுக்கலாம், இந்தியா முழுதும் போய் வேலை தேடலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை சட்டம் படிச்சுட்டு கூட போய் வக்கீலாக வேலை பார்க்கலாம், இல்லையா அரசியல்வாதி ஆகலாம், ஆட்சி நடத்தலாம். ஆக மொத்தத்தில் இந்தி மொழி கற்றுக்கொள்வதனால வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று அவன் நினைக்கிறான். அதனால சிபிஎஸ்இ பள்ளியை நோக்கி தமிழகத்தில் ஓடுறான். இப்படி தமிழகம் முழுவதும் சிபிஎஸ்இ பள்ளியை மூளைக்கு மூளைக்கு திறந்துட்டு இவங்க தமிழ்த்தாழ் வாழ்த்தானது 3வது இடத்துல பாடிட்டாங்கப்பா மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அப்படின்னு கப்சா விட்டுட்டு இருக்காங்க. உண்மையாகவே இவங்களுக்கெல்லாம் தமிழ் மீது பற்று இருந்தால் தமிழுக்கென்று தமிழ்நாட்டிலேயாவது பல்கலைக்கழகத்தை தொடங்கியிருப்பாங்க. தமிழினுடைய பெருமையானது இந்தியா முழுதும் போய் சேரணும்னா மற்ற மாநிலங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகங்களை தொடங்கியிருப்பாங்க. இப்போ சமஸ்கிருதமும் இந்தியும் இந்தியா முழுதும் பரவுவதுக்கு என்ன காரணம்? எல்லா இடத்துலையும் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்காங்க. அதன் காரணமாக அந்த மொழியை கற்கக்கூடியவங்க அந்த பகுதியில் உருவாகிறாங்க. இந்தியாவிலே வந்து அதிக இந்தி கற்கின்ற மாநிலம் எது தெரியுமா? தமிழ்நாடு தான். இந்தி பிரச்சார சபான்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 42,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி முடிச்சுட்டு வெளியேறானோ. இந்தியாவில் வேற எங்குமே அந்த அளவுக்கு இந்தி படிக்கவே இல்லையா.
அப்போ தமிழ்நாடு முழுவதும் வேகமாக இந்தி மயமாக மாறிட்டு இருக்குது. இதை தடுப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க? மொத்தமாக தமிழ் என்று சொல்லுகின்ற போது ஒரு உணர்ச்சி வருது. அந்த உணர்ச்சி வந்த உடனே எல்லாவற்றையும் மடை மாற்றலாம். இப்போ நம்ம மாநிலத்தினுடைய எல்லைகளில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, அதே மாதிரி மலையாள மொழியும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ரெண்டாவது கன்னடமும் சொல்லித்தராங்க, ஏன் உருது எல்லா இடத்துலையும் சொல்லித்தராங்க. இதில் என்ன கொடுமை தெரியுமா? உருது சொல்லிக் கொடுப்பது அரசு பள்ளியிலே சொல்லித்தராங்க. அப்படி இல்லையா, உருதுக்கென்று அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பள்ளிகளை வச்சு நடத்துது. இப்படி தமிழ்நாட்டில் மூன்றாவது மொழி இல்லை என்று சொல்லிக்கிட்டு மூன்றாவது மொழி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களாக தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. அப்போ அடித்தட்டு மக்களுக்கும் ஏழைகளுக்கும் மூன்றாவது மொழி கிடைக்கக்கூடாது என்று திட்டமிட்டு புறக்கணித்து விட்டு தனியார் பள்ளிக்கூடங்களை ஊக்குவிக்கின்றார்கள். இந்திய இவ்வளவு நாள் ஆண்டவங்க மட்டும்தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. யாரும் இந்த தேசியவாதிகள் சொல்றவங்க, இந்த பிஜேபின்னு சொல்றவங்க, இந்தி வேண்டும் என்று குரல் கொடுக்குறவங்க, அவங்கெல்லாம் வந்து இந்திய வளர்த்தாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்கள பார்த்தீங்கன்னா அழகிய தமிழ் பெயர் வைத்திருப்பார்கள். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நேற்று மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா, அங்க தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடிட்டாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க யார் தெரியுமா? நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன். பேரை பத்தியா? விஸ்வநாதன். ராபர்ட் புரூஸ். என்னுடைய வணங்குமுறை எது ஒன்னாலும் இருக்கலாம், ஆனா நேசிக்கின்ற மொழி தமிழே அப்படின்வாங்க. என் கிறிஸ்துவனா இருந்தா தமிழை பேர் வைக்க கூடாதே என்ன? ஆப்பிரிக்கா போய் பாரு, கல்வி அறிய அற்றவர்கள் சொல்லுவாங்க, ஆனா அவங்க தாய்மொழியில தான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களோ பேர் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மதமானது அனுமதிக்கின்ற பொழுது இவங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதிக்கல? இவங்க எல்லாமே வந்து ஃபாரினர்ஸ் தான், போலி போராளிகள் தான். ஆனா தமிழ் மூன்றாவது இடத்துல கொண்டு போயிட்டாங்களா? ஆக முடியாது முடியாது அப்படின்னு திமுக, ரெண்டாவது இந்த தவேகா, மூன்றாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள். இப்போ தவேகா, ரெண்டாவது வந்து காங்கிரஸ், மூன்றாவது திமுக. இவங்களுடைய முகத்தெரிய கீழ்ச்சிட்டோம், தமிழுக்காக அவங்க ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி பார்க்கலாம். இவங்க நம்ம நாட்டையே நேசிக்க மாட்டாங்க. அது அங்க இருக்கின்ற மிகப்பெரிய தவறு. சீனா மற்றும் இந்தியா போர் நடந்து பல ராணுவ வீரர்களுக்கு ரத்தம் தேவைப்படுகின்ற போது நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கு ரத்தமே கொடுக்காதவங்க தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள். எல்லாரும் நிதியை வாரி கொடுத்தாங்க. ஏன் திமுக கூட வந்து பாத்தீங்கன்னா நிதியை வாரி கொடுத்தது. ஆனால் இந்த சீனா மற்றும் இந்தியா போர்ல இந்தியாவுக்கு என்று நிதியே கொடுக்காத ஒரே கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி. மொத்தத்தில் நாட்டுப்பற்றே இல்லாதவ இவங்க தமிழுக்காக ஒத்த காலில் நிற்கிறாங்களாம். இவங்க கட்சி நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிட்டாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புரட்சி ஒன்றே தீர்வு என்று சொல்லிவிட்டு யாரையாவது நியாயத்தை பேசுறான் பார், அவனை எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மொத்தத்தில் இவங்களுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து எல்லாம் வந்து இன்னைக்கு அரசியல், திசை திருப்புகின்ற அரசியல். இதுல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய பே சண்முகம் சொல்றாரு, பாருங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முதலமைச்சர் வாய் திறந்து பேசணும், வாய் திறந்து பேசாதது எனக்கு வருத்தமா இருக்கிறது அப்படிங்கிறார். ரெண்டாவது, ஒரு சட்டம் இயற்ற வேண்டும். தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து பாத்தீங்கன்னா எங்க ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி தமிழகத்தில் முதலாவதாக பாடணும், ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னா இந்த பே சண்முகம் அவர்களுக்கெல்லாம் மத்திய அரசாங்கமானது என்ன ரூல்ஸ் போட்டிருக்குது அப்படின்னு கூட தெரியல பொழுது. ரெண்டாவது, மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் ஏற்றுனா அந்த சட்டம் தான் இந்தியா முழுவதும் செல்லும். அதை எதிர்த்து தமிழக அரசாங்கம் ஒரு சட்டம் ஏற்றினாங்கன்னா அந்த சட்டம் செல்லுபடியாகாது. இது கூட இந்த பே சண்முகத்துக்கு தெரியாது. மொத்தத்தில் மத்திய மாநில அரசாங்கத்துடன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பே சண்முகம் போன்றவங்களுக்கெல்லாம் மனசு குழு குழு குழுன்னு இருக்கும். ஏன் தெரியுமா? மத்திய அரசாங்கமானது என்னைக்கோ சொல்லிடுச்சு, நீ எந்த நிகழ்ச்சி வேணாலும் நடத்திக்க ஐயா, மாநில பாடலை முதல்ல பாடிடு, ஆனா வந்தே மாதரம் கட்டாயம், அதற்கு பிறகு தேசிய கீதம் பாடு அப்படின்னு ஏற்கனவே சுற்றறிக்கையை அனுப்பிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாநிலமும் சரி எங்க மாநில பாடலை தான் முதல்ல பாடுவோம் என்று வேண்டுகோள் வச்சதுனால, ஆமா உங்க மாநில பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆனா வந்தே மாதரம் கண்டிப்பா பாடணும் அப்படின்னு சர்க்குலரை அனுப்பிச்சிட்டாங்க. இது தெரியாத எவனோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக, இல்ல அந்த நிகழ்ச்சியை சர்ச்சையாக வேண்டும் என்பதற்காக தமிழ்த்தாய் வாழ்த்த மூன்றாவதா போட்டான். இதுல ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து ஒரு பாயிண்டை பிடிச்சி சொன்னார். இதை ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாம், நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல, அதுதான் கடைசியா சொல்றேன். அவர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது, அதுல பரிசு பெற்றவர்களை எப்படி அறிவிக்கிறாங்க? மூன்றாவது இடம், இரண்டாவது இடம், கடைசியில முதலிடம்.
அப்போ முதலிடம் பிடித்தவனை கடைசியாக தானப்பா அறிவிக்கிறாங்க. அப்போ மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினா கேவலமா? சரி, மேடையில் வந்து பேசுறதுக்காக ஆட்கள் வந்து உட்கார்றாங்க. முதல்ல எம்எல்ஏ பேசணும், ரெண்டாவது அமைச்சர் பேசணும், மூன்றாவதாக முதலமைச்சர் பேசணும். என்னப்பா முதலமைச்சர் மூன்றாவதாக பேச வைக்கிறீங்களே அப்படின்னு வந்து சொல்லும் போது மரியாதை இல்லாமல் போயிடுமா என்ன? முதலமைச்சர் தானே முதல்ல பேசியிருக்கணும் அப்படின்னு கேட்பீங்களா? அப்போ மூன்றாவதாக பாடினாலும் முதலாவதாக பாடினாலும் நாம அதுக்கு மரியாதை கொடுக்குறோமா? உண்மையாகவே அதை மதிக்கிறோமா? அதான் முக்கியம். ஆனா இதை வச்சு நம்ம அரசியல் தானே பண்றோம். அதனால எப்பவுமே சரி, முக்கியத்துவம் என்பது எந்த இடத்துல வச்சிருக்கிறோம் அப்படின்றத விட எப்படி மதிக்கிறோம் அப்படின்னு தான் முக்கியம். எத்தனை பேருக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து முழுமையா தெரியும் என்றே தெரியாது. இங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க அத்தனை பேருக்கும். ஆனா தமிழ்த்தாய் வாழ்த்தா மூன்றாவதா போட்டாங்களாம். அதுல வேற ஆளுநருக்கு பட்டமளிக்கின்ற விழாவில் எத்தனை மாணவர்களுக்கு பட்டம் வழங்க வேண்டும் என்ற உண்மையை சொல்லவே இல்லை. 871 மாணவர்கள் வந்து பட்டம் வந்து வழங்கப்பட வேண்டும். ஆனா ஆளுநர்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, நிறைய பேர் கலந்துக்கல, கிட்டத்தட்ட 37,000 பேர் வந்து மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கணும், கொஞ்சமான பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. அதனால ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தங்கப்பதக்கம் பெற்றவர்களுக்கு மட்டும் பட்டம் வழங்கிட்டு போனா போதும் சொல்லிட்டு அந்த பல்கலைக்கழகமானது ஆளுநர்கிட்ட சொல்லிட்டுக்கிறாங்க. பிறகு நேற்று மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற வந்த மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. ஆளுநர் எங்களுக்கும் பட்டம் வழங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அப்புறம் ஆளுநருக்கு தெரியுது, ஐயோ எனக்கு விஷயமே சொல்லலை, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து பட்டமளிப்பு விழாக்கு வந்தது உங்களுக்கு பட்டத்தை வழங்க தான், அதனால் எத்தனை பேர் இருந்தாலும் சரி பட்டத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 871 பேருக்கும் நின்று பட்டத்தை வழங்கியிருக்கின்றார். பட்டம்னா என்ன, வாங்கிக்கோ போனா சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரா நின்று போட்டோ எடுத்துக்குவாங்க. அவ்வளோ தூரம் நின்று பட்டத்தை வழங்கியிருக்கின்றார். மொத்தத்தில் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது, கொலைகள் அன்றாட நடக்குது. ரெண்டாவது, தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினரே வந்து கிரவல் மண் எடுக்கிறாரு, வண்டல் மண் எடுக்கிறாரு, அதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாயை சுருட்டி இருக்கின்றாராம் 3 மாசத்துல. நம்ம மாரிதாஸ் அவர்கள் வீடியோ போட்டிருக்கின்றாரு. அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் சர்ச்சையா பேசுறது, கொலை மிரட்டல் விடுவது, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பெண்களை சீரழிப்பது, அதை பற்றி புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது, இவங்க தான் சிங்கப்பெண் படையை கொண்டு வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றார்களாம். ராணிப்பேட்டையில் அவங்க மாவட்ட செயலாளர் பெண்ணை சீரழித்து விட்டு புகார் அளித்த பிறகும் யாரும் புகாரை வாங்கல அப்படின்னு இருக்குது. இந்நேரம் அவரை கட்சி விட்டு தூக்கிக்கணுமா இல்லையா? கட்சி விட்டு தூக்க மாட்டாங்க. ரெண்டாவது, மேகதாது அணை பிரச்சனை. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கடிதம் எழுதிட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கடிதம் ஏன் எழுதினேன், ஏன் நான் போய் பிரதமரை சந்திக்கல, கடிதம் எழுதுவதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்க போகுது, இல்ல மேகதாது அணை அவன் கர்நாடகாக்காரன் கட்டுறதுக்கான ஓரளவுக்கு அனுமதி பெற்று விட்டானே, எப்படி தடுத்து நிறுத்த போறோம்? பிரதமருக்கு கடிதம் எழுதியாச்சு. ரெண்டாவது, காவிரி மேலாண்மை வாரியத்திலும் போய் காரணத்தை கேட்டாச்சு. மூன்றாவதாக நம்ம நீதிமன்றத்தை நாட போறோமா, இந்த அணையை தடுத்து நிறுத்த போறோமா, அதை பற்றி யாருக்கும் தெளிவு இருக்காது. இவ்வளவு தூரம் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் கூட முதலமைச்சர் வாய் திறந்து பேச மாட்டார். அதை யாருமே கேட்க மாட்டாங்க, திசை திருப்பணும். அதுக்கப்புறம் விலைவாசி உயர்ந்திருக்குது. அரிசியிலிருந்து, காய்கறியிலிருந்து, பருப்பிலிருந்து, எண்ணெயிலிருந்து விலைவாசி உயர்ந்திருக்கு. கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? ஆய்வு என்ற போர்வில தவேகாக்காரங்க பண்ற அலப்பறையானது ஏகப்பட்டவை இருக்குது. அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜட்டியை கட்டி அடிச்சு கொன்னு வெளியே போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. மொத்தத்தில் திமுக காரன் அடாவடி பண்ணுவான். ஆனா திமுக இவங்க எல்லாம் போனாங்களே என்னவோ தெரியல, அந்த பழக்கம் தவேகாவிலையும் தொடர்கிறது. மொத்தத்தில் அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு திறமையா இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த 3 மாசத்துல என்ன கற்றுக்கொண்டாங்கன்னு தெரியல. ஏன்னா குடிநீர் கிடையாது. அட குடிநீர் தாங்க சொன்னேன், காவிரியில தண்ணி வரல, பயிரெல்லாம் உடந்து போச்சு, பயிர் வாடி போனதுனால வருமானம் இல்லை, அடுத்த போகத்துக்கு பயிர் வைக்க முடியாது, இழப்பீடு கொடுக்கணும். இப்போ கிணத்துலயும் தண்ணி இல்லை, போர்வெலை நம்பி தான் இருக்கிறோம். சரி, பயிருக்கு தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆடு மாடு தண்ணி குடிக்கணும், ஸோ அவற்றுக்காவது ஏற்பாடு பண்ணணும். அப்ப விவசாயிகளுக்கும் கால்நடைகளுக்கும் நிவாரணம் ஏதாவது வழங்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு தொகுப்பை வழங்குவோம். எந்த மாவட்டம் எல்லாம் வறட்சியில தள்ளாடுது, ஸோ அந்த பகுதியில் என்ன நிவாரணத்தை வழங்கலாம், இப்படி ஏதாவது முதலமைச்சர் சிந்தித்திருக்கின்றாரா? சிந்திக்கவே இல்லை. அவர் சிந்தித்தது, நாம புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்து ஆபீஸை நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றலாமா, இல்ல புதிய தலைமைச் செயலக கட்டிடம் கட்டலாமா,
அப்படி சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கின்றார். அதனால இவங்கெல்லாம் உண்மையாகவே வந்து தமிழை வளர்க்கணும், தமிழுக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்லாம் எண்ணவே இல்லை. அப்படி ஏதாவது இவங்க செஞ்சிருந்தாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மாற்றத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்ன தவேக அரசாங்கம் திடீர்னு தமிழுக்கென்று ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கலாம். இந்த திமுக காரனை பாருங்க, தமிழகத்துக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கல. மத்திய அரசாங்கமானது எந்த மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி இல்லையோ அந்த மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அரசாங்கத்துக்கு. ஆனா திமுக காரனை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருக்கும்போது அரசு மருத்துவக் கல்லூரிலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன் தெரியுமா? அரசு மருத்துவக் கல்லூரி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வந்துருவாங்க, தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு நோக்கி போக மாட்டாங்க, வருமானம் குறையும். அதனால திமுக காரன் 5 வருஷம் இருக்கின்ற தருணத்துல ஒரே ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வரல. இப்ப ஏன் இதை பேசுற அப்படின்னு கேட்பீங்களா? ஆமா, ஏன்னா கிட்டத்தட்ட திமுக காரனுடைய 3 யூனிவர்சிட்டிகள் வந்து அது டிமாண்ட் யூனிவர்சிட்டியா மாறிடுச்சு. இப்படி நிகர்நிலை பல்கலைக்கழகமா மாறினதுனால கிட்டத்தட்ட 600 மருத்துவ இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. இப்போ 600 மருத்துவ மாணவர்கள் படிப்பதற்கு இடமில்லை. அப்ப இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்? மருத்துவ கல்லூரியை கேட்டுக்கணும், இல்லையா மற்ற கல்லூரிகளில் கூடுதலாக மாணவர்களை சேர்ப்பதற்கான வழிவகை செஞ்சிருக்கணும். அப்படியே முட்டி மோதி மத்திய அரசாங்கமானது 100 இடங்களை அதிகரிச்சது. மொத்தத்தில் திமுக காரன் தான் வந்து தமிழக மக்களை ஏமாத்துறான்னு பார்த்தா, திசை திருப்புறான்னு பார்த்தா, இந்த தவேகா காரணங்களும் எல்லாத்தையும் சொல்லியும் ஏமாத்திட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த தவேக அரசாங்கம் 3 மாசத்துல நமக்கு போட்டது என்னவோ நாமந்தான். அது கூட திசை திருப்புதல் மூலமாகத்தான். நிச்சயமா திமுக காரன் மீது இருக்கக்கூடிய வழக்கை விசாரிக்கல, அவனுடைய ஊழலை கண்டுபிடிக்கவில்லை, உள்ள தூக்கி போடல. ரெண்டாவது, எந்த ஆட்சியிலும் வந்து பாத்தீங்கன்னா ஊழலை ஒழிக்கல, மொத்தமா எல்லாம் ரீல்ஸ் மயமாக தான் இருக்குது. ரெண்டாவது, ரியலாவே இந்த ஆட்சி இல்லை. அதுக்கு தான் தமிழ் பின்னாடி போய் தமிழை பிடிச்சின்னு தொங்குறாங்க. 3ஆவதா பாடினாலும் 1ஆவதா பாடினாலும் தமிழ் தமிழ் தானுங்க. ஆனா 1ஆவதா பாடினா தேனாரும் பாலாரும் ஓடுமாங்க? பதில சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.